சீமன் விளைவு அது சம்பந்தமா படிக்கும். இந்த சீமன் விளைவு அப்படின்னா என்னன்னா சீமன் விளைவு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சரியா? இதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு அருட்டப்பட்ட மூலக அணுன்னா என்னன்னு தெரியுது. அருட்டப்பட்ட மூலக அணு. சரியா? இந்த அருட்டப்பட்ட மூலக அணுவை நாங்க முன்னுக்குள்ள பாடங்கள்ல படிச்சுக்கிறோம். அருட்டப்பட்ட மூலக அணுன்னா என்னன்னு ஐதரசன் அணு நிறமாலையில நாங்க படிச்சுக்கிறோம். சரியா? இப்ப அருட்டப்பட்ட மூலக அணுன்னா என்னன்னா ஒரு தாழ் சக்தி மட்டத்துல உள்ள ஒரு அணு இருக்குது. இது வந்து தாழ் சக்தி மட்டம். சரியா? தாழ் சக்தி மட்டத்துல உள்ள ஒரு அணுவுக்கு நாங்க சக்தியை வழங்குறோம். சக்தியை வழங்குனா அது உயர் சக்தி மட்டத்துக்கு போகும். தாழ் சக்தி மட்டத்தில் உள்ள ஒரு அணுவுக்கு நாங்க சக்தியை வழங்குனா அது உயர் சக்தி மட்டத்துக்கு போகும். சரியா? இந்த உயர் சக்தி மட்டத்தில் உள்ள இந்த அணுன்னு சொல்றது உறுதி நிலை வந்து குறைவானதாக. சரியா? இந்த உயர் சக்தி மட்டத்தில் உள்ள இந்த அணு வந்து இதுல உறுதியை நாம எடுத்துக்கொண்டா இது உறுதி குறைந்ததாக இருக்கும். ஏன்னா இது சக்தியை பெற்று உயர் சக்தி மட்டத்தில் இருக்குது. சோ எந்த நிலையிலுமே தாழ் சக்தி மட்டத்துக்கு வரலாம். சோ இதுதான் அருட்டப்பட்ட மூலக அணு. இந்த இடத்துல உள்ள உயர் சக்தி மட்டத்துல உள்ள உறுதி குறைந்த சக்தி கூடிய அணுவை தான் நாம சொல்லுவோம் அருட்டப்பட்ட அணு. சரியா? இந்த அருட்டப்பட்ட அணுவை நாங்க என்ன செய்யறோம்னா இந்த அருட்டப்பட்ட அணுவை காந்த மண்டலத்துக்கு கூடாக செலுத்துறோம். காந்த மண்டலம். இந்த காந்த மண்டலத்துக்கு கூடாக செலுத்தி அதை நாங்க அவதானிக்கிறோம். அவதானிச்சா இந்த ஒரு கோடு தானே, இந்த ஒரு கோடு வந்து ஜூம் பண்ணி பார்த்தா பல கோடுகளாக ஒரு கோடு பல கோடுகளாக இருக்குது. அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு முடிவுக்கு வரோம். இது வந்து பிரதான சக்தி மட்டங்கள். இது வந்து பிரதான சக்தி மட்டங்கள். அப்ப நாங்க காந்த மண்டலத்துக்கு கூடாக செலுத்தி இந்த பிரதான சக்தி மட்டங்களை அவதானிச்சா பல சின்ன சின்ன கோடுகள் அங்க அவதானிக்கப்படுது. இதை நாங்க சொல்லுவோம் உபசக்தி மட்டங்கள். அப்ப இதுல இருந்து நாங்க என்ன முடிவு போறோம்? உபசக்தி மட்டங்கள் எல்லாம் இணைந்து தான் இந்த பிரதான சக்தி மட்டங்களை உருவாக்குது. நான் வந்து உதாரணத்துக்கு எடுக்கிறேன். ஒரு கோடை நாங்க ஜூம் பண்ணி பார்த்தா அதுல 4 கோடுகள் வந்து. அப்ப ஒரு பிரதான சக்தி மட்டத்துல உதாரணத்துக்கு 4 உபசக்தி மட்டங்கள் உள்ள கைக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு நான். சரியா? அடுத்தது இந்த உபசக்தி மட்டங்கள் தானே, இந்த உபசக்தி மட்டங்களை நாங்க காந்த மண்டலத்துக்கு கூடாக செலுத்துறோம். இதுல உள்ள ஒரு உபசக்தி மட்டத்தை பார்த்தா அதுலயுமே பல கோடுகளை நாங்க அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இதுல இருந்து ஒரு உபசக்தி மட்டத்துக்கு உள்ளுக்க இந்த கோடுகள் ஒபிட்டல்களாக இருக்குமா? ஒபிட்டல். சோ இதுல இருந்து நாங்க என்ன முடிவுக்கு வரலாம்? ஒபிட்டல்கள் இணைந்து தான் ஒரு உபசக்தி மட்டத்தை உருவாக்குது. இதுதான் எடா. சரியா? அப்ப ஆரம்பத்துல பிரதான சக்தி மட்டம். இந்த பிரதான சக்தி மட்டத்துக்கு உள்ளுக்க உபசக்தி மட்டங்கள் இருக்கு. பிரதான சக்தி மட்டங்களுக்குள்ளுக்க உபசக்தி மட்டங்கள் இருக்குது. இந்த உபசக்தி மட்டங்களுக்கு உள்ளுக்க ஒபிட்டல்கள் இருக்குது. அப்ப இதுல இருந்து என்ன நாங்க ஐடியா எடுக்கிறோம்? ஒபிட்டல்கள் பல இணைந்து தான் உபசக்தி மட்டங்கள் உருவாகுது. உபசக்தி மட்டங்கள் பல இணைந்து தான் பிரதான சக்தி மட்டம் உருவாகுது. இது ஓகேயா? இதைத்தான் நாங்க சீமன் விளைவு அப்படின்னு சொல்றோம். இப்ப நாங்க பிரதான சக்தி மட்டங்களும் அதில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கையும் அப்படின்ற டாபிக் நாங்க ஓலவல்ல எப்படி படிச்சோம்? ஓலவல்ல ஒரு சக்தி மட்டம் இருக்குது. அந்த சக்தி மட்டத்துல இப்படி இலத்திரன்கள் நிரம்பி கொண்டு போக போகுது. நான் உதாரணத்துக்கு இது ஒரு கல்சியம் அணுவா எடுத்தா இதுல அணுவன் 20 ஆகி. சரியா? ஓலவல்ல நீங்க இப்படி இலத்திரன் அமைப்பு எழுதுவீங்க 2,8,8,2 எழுதுவீங்க. ஏலவல்ல இப்படி நாங்க இலத்திரன் நிலையமைப்பு எழுதுறது இல்ல. அது நாங்க எப்படி எழுதுறதுன்னு அடுத்த இதுல பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு இதுல இந்த இலத்திரன் எப்படி நிரம்பிக்குதுன்னு நாங்க பார்ப்போம். இந்த இலத்திரன் நிலையமைப்பு வச்சு இப்ப பாருங்க, இது வந்து முதலாம் பிரதான சக்தி மட்டம், இது இரண்டாம் பிரதான சக்தி மட்டம், இது மூன்றாம் பிரதான சக்தி மட்டம், இது நான்காம் பிரதான சக்தி மட்டம். விளங்குதா? இது முதலாம் பிரதான சக்தி மட்டம், இது இரண்டாம் பிரதான சக்தி மட்டம், இது மூன்றாவது, இது நான்காவது பிரதான சக்தி மட்டம். இதுல எத்தனை இலத்திரன்கள் நிரம்பிக்க போகுது? எப்படி நிரம்பிக்குதுன்னு பார்ப்போம்.
முதலாவது இதுல 2 இலத்திரன்கள் நிரம்பிக்க போகுது. 2 இலத்திரன்கள் நிரம்பிக்க போகுது. இதுல 8 இலத்திரன்கள் நிரம்பிக்க போகுது. மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல 8, நான்காவது பிரதான சக்தி மட்டத்துல 2 இலத்திரன்கள் நிரம்பிக்க போகுது. சரியா? இப்ப நாங்க நிரம்பன ஓர்டர் தான பார்த்தோம். இப்ப நாங்க மேக்ஸிமம் எவ்வளவு நிரம்பலாம் அப்படின்ற ஓர்டர் பார்ப்போம். முதலாவது இந்த முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல மேக்ஸிமமாக 2 இலத்திரன்கள் தான் நிரம்பலாம். நான் பிளாக்ல காட்டினது இப்ப நிரம்பிக்கிற ஓர்டர். இப்ப நான் ரெட்ல காட்டுறது நிரம்பக்கூடிய மேக்ஸிமம் ஓர்டர். சரியா? நிரம்பக்கூடிய மேக்ஸிமம் ஓர்டர். இப்ப இந்த இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல மேக்ஸிமம் 8 தான் நிரம்பலாம். இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல மேக்ஸிமம் 8 தான் நிரம்பலாம். இப்ப மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல மேக்ஸிமம் 18 நிரம்பலாம். நான்காவது பிரதான சக்தி மட்டத்துல மேக்ஸிமம் 32 நிரம்பலாம். அதுக்கப்புறம் போக போக அதாவது ஐந்தாம் பிரதான சக்தி மட்டம் ஆயிந்தா அதுல இருந்து 32 வரப்போகுது. இது ஓகேயா? அதுல எப்படி 32 வருது, இதுல எப்படி 18 வருது நாங்க அடுத்தடுத்த இதுல பார்ப்போம். அடுத்தடுத்த இதுல நாங்க பார்ப்போம். இதுல தொடர்ச்சியா வரப்போகுது. இதுல எப்படி இந்த இலத்திரன்கள் வரப்போகுது அப்படின்னு. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இதுல 2 ஃபுல்லா நிரம்பின போறோம். ரெண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல 8 ஃபுல்லா நிரம்பிக்குது. 8 ஃபுல்லா நிரம்பினதுக்கு அப்புறம் மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துக்கு போகுது. மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல 18 நிரம்பினதுக்கு பிறகு தானே இந்த 2 நிரம்பணும். அதனால இதுல 2 8 10ன்னு வந்திக்கலாம் தானே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட். சரியா? அது எல்லாமே இலத்திரன் நிலையமைப்பு கீழே நாங்க தெளிவா படிப்போம். சரியா? இப்போதைக்கு எப்படி நிரம்பிக்குது, இதுல மேக்ஸிமம் இவ்வளவு நிரம்பலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை நீங்க எடுத்துக்கோ. சரியா? நீங்க ஓலவல்ல இந்த சக்தி மட்டங்களை நீங்க இப்படி படிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதலாவது சக்தி மட்டத்தை K, ரெண்டாவது L, M, N இப்படி தானே படிச்சுப்பீங்க. அப்போ K, L, M, N. K ல மேக்ஸிமம் 2 நிரம்பலாம், L ல மேக்ஸிமம் 8 நிரம்பலாம், M ல மேக்ஸிமம் 18 நிரம்பலாம், N ல மேக்ஸிமம் 32 நிரம்பலாம். இதுக்கு புறவு வாரது எல்லாமே 32 மாதிரியே தொடர்ந்து போக போகுது. 32 மாதிரியே தொடர்ந்து போக போகுது. இது ஓகேயா? இப்ப எங்களோட டாபிக் என்னன்னா இது விளைஞ்சிட்டு தானே. பிரதான சக்தி மட்டத்துல இலத்திரன்கள் எத்தனை நிரம்பலாம் தானே கேட்டது. இதுதான் எங்களுடைய. இப்ப ஒரு சார்ட் ஒன்று அடிச்சுக்கோங்க. ஒரு சார்ட் ஒன்று அடிச்சுக்கோங்க. இப்படி ஒரு சார்ட் ஒன்று அடிச்சுக்கோங்க. இந்த சார்ட்டை பாருங்க. இதுல பிரதான சக்தி மட்டம் தந்திக்கிறேன், உங்ககிட்ட குறியீடு தந்திக்கிறேன். இதுல அதிவேர் இலத்திரன் எண்ணிக்கை தந்திக்கிறேன். சரியா? இதை பார்த்த உடனே நீங்க வந்து போடலாம் 2, 8, 18, 32 போட்டு போய். சரியா? அது ஓகே. ஆனா இந்த அதிவேர் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதிவேர் இலத்திரன் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. சரியா? அதே நான் பார்ப்போம். அதிவேர் இலத்திரன் எண்ணிக்கை 2n வர்க்கத்துக்கு சமனாகும். 2n வர்க்கத்துக்கு சமனாகும். இங்க என்னன்னு சொல்றது, இங்க என்னன்னு சொல்றது பிரதான சக்தி மட்டம். பிரதான சக்தி மட்டம் என்னன்னு சொல்றது பிரதான சக்தி மட்டம் ஆயிக்கும். இது வந்து நாம 2n வர்க்கத்துல கண்டுபிடிப்போம். இப்ப இந்த என்னன்னு சொல்றது 1 தொடக்கம் 4ன்னு சொல்ற பிரதான சக்தி மட்டங்களுக்கு தான் இது பொருந்தும். என்னன்னு சொல்றது 1 தொடக்கம் 4 வரையான பிரதான சக்தி மட்டத்துக்கு தான் பொருந்தும். 5 எல்லாம் அந்த 5, 6, 7 அப்படின்னு போனா இதுக்கு புறவார மேக்ஸிமம் இலத்திரன் எண்ணிக்கை 32 தான். சரியா? அது ஏண்டு நாங்க பின்னுக்கு படிப்போம். இப்ப n வர்க்கம் தானே. இப்ப பிரதான சக்தி மட்டம் 1ஆக இருந்தா அதிவேர் எண்ணிக்கைக்கு நாங்க 2n வர்க்கம்னு சொல்றோம். 2n வர்க்கம். அப்ப 2 தர என்னக்கு நாங்க 1 வர்க்கம்னு போடுவோம். சரியா? அப்ப 1 வர்க்கம் 1 or 2 2. அப்ப மேக்ஸிமம் இங்க 2 இலத்திரன் நிரம்பலாம். இது ஓகேயா? எப்படி வந்து இப்ப என்னக்கு 2டா நான் 2n வர்க்கம் போடுறேன். 2 என்னக்கு பதிலா 2ன்னு வந்தா 2 வர்க்கம். சோ 2 தர 2 வர்க்கம் 4, 8 இலத்திரன் நிரம்பலாம். இது வேணா 8 இலத்திரன் எப்படி வந்தது. இப்ப 3க்கு நான் போடுவோம். 2n வர்க்கம் 2 தர என்னக்கு பதிலா 3 வர்க்கம். சோ 2 தர 3 வர்க்கம் 9, 18 இலத்திரன்கள். இந்த 18 இலத்திரன். இப்ப 4க்கு நாம பார்ப்போம் 2n வர்க்கம். இப்ப 2 தர 4 வர்க்கம் எத்தனை? இப்ப 2 தர 4 வர்க்கம் 16. சோ 32. இதில் நிரம்புற மேக்ஸிமம் இலத்திரன்கள் எண்ணிக்கையை நாம பார்த்தோம். சரியா? இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நான் சொன்ன மாதிரி 5க்கு வந்தா 2n வர்க்கத்துக்கு 2 5 வர்க்கம். 5 வர்க்கம் எத்தனை? 25, 22, 25 2 இருக்குன்னா 50 வரும். இப்படி நாங்க போடுறது இல்ல.
நாலாவது பிரதான சக்தி மட்டங்களுக்கு அடுத்து வர எல்லாமே இப்படி கூட வந்தாலுமே மேக்ஸிமம் 32 தான் நிரப்பும். மேக்ஸிமம் 32 தான் நிரப்பும். சரியா? அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இது காரணம் SPDF னு சொல்ற ஆர்பிட்டல்களுக்கு நான் அப்படிங்க படிப்போம். இதுல S ன ஆர்பிட்டல்ல மேக்ஸிமம் 2 இலத்திரன் தான் நிரம்பும். P ன ஆர்பிட்டல்ல மேக்ஸிமம் 6 இலத்திரன் நிரம்பும். D ன ஆர்பிட்டல்ல மேக்ஸிமம் 10 இலத்திரன் நிரம்பும். F ன ஆர்பிட்டல்ல மேக்ஸிமம் 14 இலத்திரன்கள் நிரம்பும். அப்ப அவ்வளவுதே நாம கூட்டி பார்த்தா 18 28 18 28 32 இலத்திரன்கள் தான் மேக்ஸிமம் எங்க நிரம்பலாம். இலத்திரன்கள் தான் இங்க மேக்ஸிமம் நிரம்பலாம். அதை வச்சு தான் நாங்க சொல்லிட்டு போறோம். சரியா? அப்ப மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல 32 இலத்திரன் நிரம்ப இல்லை. ஏன்னா மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல SPD மட்டும் காணப்படும். நான்காவதுல SPDF காணப்படும். D ஆர்பிட்டல்கள் SPDF ஆர்பிட்டல் காணப்படும். மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல SPD ஆர்பிட்டல்கள் காணப்படும். இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல SP ஆர்பிட்டல்கள் காணப்படும். முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல S ஆர்பிட்டல் காணப்படும். அதெல்லாம் பின்னுக்கு நாம படிப்போம். சரி, இப்போ நான் லைட்டா சொல்லிட்டு போறேன். இதனால தான் இங்க 2 இலத்திரன், இங்க 8 இலத்திரன், இங்க 18 இலத்திரன், இங்க 32 இலத்திரன். இதுக்கு புற வார எல்லாமே 32 போகும். சரியா? இதுதான் என்னோட பிரதான சக்தி மட்டங்களும் அதில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கையும். மட்டங்களுக்கிலோ சரியா? நாங்க சீமென் விளைவுல என்ன படிச்சோம்? பிரதான சக்தி மட்டங்களுக்கு உள்ளுக்கு இங்க போறது உபசக்தி மட்டங்கள். இப்போ நாங்க இந்த உபசக்தி மட்டங்களை பார்ப்போம். பாருங்க, அதே மாதிரி நான் ஒரு கால்சியம் அணுவையை நான் உங்களுக்கு உதாரணமா எடுத்துக்கிறேன். சரியா? கால்சியம் அணுவுல 4 சக்தி மட்டங்கள். சரியா? இது நான் ஒரு கால்சியம் அணுவை உங்களுக்கு உதாரணமா எடுத்துக்கிறேன். இப்ப இது வந்து முதலாம் பிரதான சக்தி மட்டம், இது இரண்டாம் பிரதான சக்தி மட்டம், மூன்றாவது நான்காவது பிரதான சக்தி மட்டம் அப்படின்னு போக போகுது. சரியா? இந்த நான் இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்தை நான் எடுக்கிறேன் உதாரணத்துக்கு. இந்த இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்தை நான் உதாரணத்துக்கு எடுக்கிறேன். இந்த இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல எங்களுக்கு மேக்ஸிமம் எத்தனை இலத்திரன்கள் நிரம்பிக்கலாம்? மேக்ஸிமம் 8 இலத்திரன்கள் நிரம்பிக்கலாம். 4 5 6 7 8. சரியா? உதாரணத்துக்கு நான் இப்படி காட்டுறேன். இந்த இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல மேக்ஸிமமாக எங்களுக்கு 8 இலத்திரன்கள் நிரம்பிக்கலாம். 8 இலத்திரன்கள் நிரம்பிக்கலாம். இப்ப நான் வந்து இந்த இலத்திரன்களோட சக்தி வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். சக்தி வித்தியாசத்தை நான் உங்களுக்கு பார்க்கிறேன். மேக்ஸிமம் இந்த 2 இலத்திரன்களை நான் ஒப்பிடுறேன். இந்த மேக்ஸிமம் இந்த 2 இலத்திரன்களை நான் ஒப்பிட்டா இந்த இலத்திரண்ட சக்தி வேறுபாடு 180 ஜூலாக இருக்கு. இந்த பெருமானம் வந்து அளக்கப்பட்ட பெருமானம் இல்ல, ரஃபா நான் உங்களுக்கு சொல்ற பெருமானம். இங்க உள்ள இந்த இலத்திரன் உள்ள சக்தி வேறுபாடு, இந்த இலத்திரனுக்கு உள்ள சக்தி வேறுபாடு ஒரு 300 ஜூலாக இருக்கு. சரியா? இது வந்து 180 ஜூல், இது வந்து 300 ஜூலாக இருக்கு. சோ நீங்க பார்த்தா விளங்கும், ஒரு பிரதான சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்களுக்கு இடையில சக்தி வேறுபாடு காணப்படுது. பிரதான சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்களுக்கு இடையில சக்தி வேறுபாடு இருக்குது. இந்த சக்தி வேறுபாடு காணப்படுறதுனால நாங்க ஒரு கான்செப்டுக்கு வரோம். இந்த இலத்திரன்கள் பிரதான சக்தி மட்டத்துல உபசக்தி மட்டங்கள் இருக்குது. இந்த உபசக்தி மட்டங்களுக்குள்ள பிரிந்து காணப்படுது. அதாவது உபசக்தி மட்டத்துல இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல S UFOD இருக்குது, P UFOD இருக்குது. அதை நாங்க பார்ப்போம். இந்த P UFOD S UFOD இருக்குது. இந்த S UFODல குறிப்பிட்ட சில இலத்திரன்களுக்கு நான் உதாரணத்துக்கு இதுல எனக்கு தெரிஞ்ச பெருமானம் அப்படின்றதால நான் 2 இலத்திரன்கள் S UFODல இருக்குதுன்னு நான் சொல்றேன். P UFODல 6 இலத்திரன்கள் இருக்குதுன்னு நான் சொல்றேன். உதாரணத்துக்கு அப்படி சொல்றேன். சரியா? இப்ப எங்களுக்கு அக்யூரேட்டா தெரியாது, நான் தெரிஞ்சதுனால இப்படி சொல்றேன். உங்களுக்கு எப்படி ஐடியா வருது? 2 இலத்திரன்கள் இது, 2 இலத்திரன்களுமே வெவ்வேறு சக்தி வேறுபாடுல காணப்படுறதுனால உபசக்தி மட்டம் ஈக்கலாம் அப்படின்ற ஒரு ஊகத்துக்கு வந்தீங்க. சரியா? 2 இலத்திரன்களை பார்ப்பீங்க. 2 இலத்திரன்கள் அடுத்தடுத்ததா ஆயிக்கலாம், இல்ல வேறுமா ஆயிக்கலாம், அது உங்களுக்கு தேவையில்லை. 2 இலத்திரன்கள் 180 ஜூல் 2 இலத்திரன்கள் 180 ஜூல் சக்தி வேறுபாடுல காணப்படுது. 6 இலத்திரன்கள் 300 ஜூல். 6 இலத்திரன்கள் 300 ஜூல் சக்தி வேறுபாடுல காணப்படுது. சரியா? அப்ப நீங்க 2 இலத்திரன்களை பார்ப்பீங்க. 2 இலத்திரன்ல ஒரு இலத்திரன் 120 ஜூல், ஒரு இலத்திரன் 300 ஜூல். சோ ஒரு சக்தி வேறுபாடு காணப்படுறதுனால உபசக்தி மட்டம் ஈக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஊகத்துக்கு வரும். சரியா? இப்ப அதனால கட்டாயம் ஒரு பிரதான சக்தி மட்டத்துல உபசக்தி மட்டங்கள். சரியா? இப்போ வந்து முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல உபசக்தி மட்டங்கள் இல்ல,
ஒரே ஒரு உபசக்தி மட்டம் தான் இது S உபசக்தி. சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கோ 2 இலத்திரன்கள் காணப்படுது. அந்த 2 இலத்திரன்களை பார்த்தாலுமே ஒரே சக்தி வேறுபாடா உதாரணத்துக்கு ஒரு 90 ஜூல். ஆனா இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துக்கு வந்தா அதுல 8 இலத்திரன்கள். இந்த 8 இலத்திரன்களுமே வெவ்வேறு சக்தி வேறுபாட்டில். இப்போ உதாரணத்துக்கு நீங்க மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துக்கு வந்தாலுமே அதுலயும் 8 இலத்திரன்கள் தான் நிரம்பிக்க போகுது. அதுலயும் 8 இலத்திரன்கள் தான் நிரம்பிக்க போகுது. இதுல ரெண்டமா நீங்க 2 இலத்திரன்கள் எடுத்தா அதுல சக்தி வேறுபாடு மாற போகுது. இதுல ஒரு 400 ஜூல், இதுல ஒரு 600 ஜூல். நான் வந்து பெருமானங்கள் ரெண்டமா தான் போறேன். சரி, அளக்கப்பட்ட பெருமானம் இல்ல, சும்மா உங்களோட விளக்கத்துக்காக உள்ள பெருமானங்கள். இந்த பெருமானத்தை வச்சா இதுலயுமே உபஓடுகள் ஈக்குது அப்படின்ற கான்செப்டுக்கு நீங்க வாங்க. சரியா? ரைட். உபஓடுகள் எப்படி ஈக்குது, அதுல உபஓட்டுக்குள்ள உள்ள ஒபிட்டல்களோட எண்ணிக்கை என்ன, உபஓடுகள். ரைட். இப்போ நாம பிரதான சக்தி மட்டத்துக்கு உள்ளுக்க உள்ள உபசக்தி மட்ட வகை என்ன, அதுல உள்ள உபசக்தி மட்டங்கள் எத்தனை அப்படின்னு பார்ப்போம். விளங்குதா? பிரதான சக்தி மட்டத்துக்கு உள்ளுக்க உள்ள உபசக்தி மட்ட வகை என்ன, அதுல உள்ள உபசக்தி மட்டங்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்ப்போம். முதலாவது நாம பார்க்கிறது பிரதான சக்தி மட்டம். சரியா? அதுக்குள்ள உள்ள உபசக்தி மட்ட வகை, உபசக்தி மட்ட வகை. அடுத்தது உபசக்தி மட்ட எண்ணிக்கை. இது மூணையும் நான் பார்க்கலாம். சரியா? முதலாவது எங்களுக்கு தெரியும், முதலாவது பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கும். முதலாவது பிரதான சக்தி மட்டம், முதலாவது பிரதான சக்தி மட்டத்தில், முதலாவது பிரதான சக்தி மட்டத்தில் எஸ் உபசக்தி மட்டம் தான். சரியா? முதலாவது பிரதான சக்தி மட்டத்தில் எஸ் உபசக்தி மட்டம் தான் இது. ஸோ ஒரே ஒரு உபசக்தி மட்டம் தான் இது. இதனால இதுல ஒரு உபசக்தி மட்டம் இது. சரியா? இப்போ நாம ரெண்டாவது பிரதான சக்தி மட்டத்தை எடுக்கிறோம். ரெண்டாவது பிரதான சக்தி மட்டத்தில் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் எஸ் உபசக்தி மட்டமும் பி உபசக்தி மட்டமும், அதாவது எஸ் உபோடும் பி உபோடும். ஸோ பாருங்க, இதுல எத்தனை உபசக்தி மட்டம் இருக்குது? 2 உபசக்தி மட்டம் இருக்குது. ஸோ உபசக்தி மட்டங்கள் எண்ணிக்கை 2. இப்போ மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்தை எடுங்க. அதுல எஸ் பி டின்னு சொல்ற 3 வகையான உபசக்தி மட்டங்கள் உபோடுகளுக்கும். ஸோ இதுல உள்ள உபோடுகளோட எண்ணிக்கை 3. இப்போ நீங்க நான்காவது பிரதான சக்தி மட்டத்தை எடுத்தா எஸ் பி டி எஃப் டிக்கும். ஸோ 4 வகை காணப்படுறதுனால 4 உபசக்தி மட்டங்களோட எண்ணிக்கை. இதை 4 பிரதான சக்தி மட்டத்துக்கு நான் சொல்லி. இப்ப 5வது பிரதான சக்தி மட்டத்தை எடுத்தீங்களாக்கும் 5வதுலயுமே எஸ் பி டி எஃப் தான் போது. இதுக்கு மேலதிகமாக எந்த உபசக்தி மட்டமும் இல்லை, எந்த உபசக்தி மட்டமும் இல்லை. இது ஓகேயா? ரைட். இப்ப இதுலயும் மேக்ஸிமம் எத்தனை சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை இருக்குது? உபசக்தி மட்டங்கள் எண்ணிக்கை மேக்ஸிமம் எத்தனை இருக்குது? 1 2 3 4. இதுலயுமே 4 தான் இருக்கும். இதுக்கு பிறகு நாங்க எத்தனை பிரதான சக்தி மட்டங்கள் எடுத்தாலுமே அது வரப்போறது எஸ் பி டி எஃப்னு தான் வரப்போகுது. உபசக்தி மட்டங்கள் எண்ணிக்கை 4 தான் இருக்கு. இது விளைஞ்சுதா? இதாங்கட உபசக்தி மட்டங்கள், இதாங்கட உபசக்தி மட்டங்கள். இப்போ நாங்க ஒபிட்டல்கள் இருக்கிறோம். இந்த ஒபிட்டல்னா என்ன? ஒபிட்டல்னா என்ன? சரியா? ஒபிட்டல்னு சொன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு ரூம் மாதிரி கட் பண்ண பண்ணுங்க. ஒபிட்டல்ல ஒரு ரூம் மாதிரி கட் பண்ணுங்க. இதுதான் ஒரு ஒபிட்டல். சரியா? இந்த ரூம்குள்ளுக்கு இலத்திரன்கள் காணப்பட போகுது. எத்தனை இலத்திரன்கள் காணப்பட போகுதுன்னு நாங்கள் அடுத்தது பார்ப்போம். இந்த ஒபிட்டல்களுக்குள்ளுக்கு இலத்திரன்கள் காணப்படக்கூடிய, இந்த ஒபிட்டல்களுக்குள்ளுக்கு இலத்திரன்கள் காணப்படும். சரியா? இந்த இலத்திரன்கள் இந்த ஒபிட்டல்ல, அதாவது ஒரு ரூம் ஒன்று அவங்களுக்கு தந்திக்கிறாங்க. நீங்க வந்து படிக்கிறாங்க, சில ஹாஸ்டல் எடுத்துப்பீங்க. சரியா? இதுல ஒரு ரூம் உங்களுக்கு கிடைச்சிக்கும். இந்த ரூம்ல உதாரணத்துக்கு 2 ஆட்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 ஆட்களுமே இந்த இடத்துல இப்படியே வாய்ப்பீங்க இல்லை தானே? 2 பேருமே மூவ் பண்ணுவீங்க. சில ஆளுக்கு இங்கே போகலாம், இங்கே வரலாம், இங்கே போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் நடமாடி இருப்பீங்க. அதே மாதிரி இலத்திரன்கள் இது ரூம் வச்சுக்கோங்க. சரியா? இலத்திரன்கள் இந்த ஒபிட்டல்கள்ல உதாரணத்துக்கு நான் இங்க சொன்ன மாதிரி 2 இலத்திரன் நீக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 இலத்திரன் நீக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 இலத்திரன்களுமே இந்த ஒபிட்டல்கள்ல பல திசைகள்ல இப்படி நடமாடும். சரியா? நடமாடும். அதனால இந்த ஒபிட்டல்களுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்டா, இலத்திரன்கள்
காணப்படக்கூடிய இலத்திரன்கள் காணப்படக்கூடிய நிகழ்தகவு கூடிய பிரதேசம். நிகழ்தகவு கூடிய பிரதேசம். அப்போ ஆர்பிட்டல் என்ன? நீங்க பாடமாக தெரியல, சும்மா லைட்டா விளங்கி வச்சுக்கோங்க. ஆர்பிட்டல் என்ன? இலத்திரன்கள் காணப்படக்கூடிய நிகழ்தகவு கூடிய பிரதேசத்தை தான் நாம சொல்லுவோம் ஆர்பிட்டல்கள். சரியா? நாங்க ஆரம்பத்துல பிரதான சக்தி மட்டம் எடுத்தோம். அதுக்குள்ளுக்கு பல உபசக்தி மட்டங்கள் இருக்குன்னு சொன்னோம். அதுல ஒரு உபசக்தி மட்டத்தை பார்த்தா அதுக்கு பல ஆர்பிட்டல்கள் இருக்குன்னு பார்த்தோம். சரியா? இப்போ நாம இந்த ஆர்பிட்டல்களுக்கு கீழே தான் நாம வந்து. சரியா? அப்போ ஆர்பிட்டல்கள்னா என்ன? ஒரு ரூம் மாதிரி. அந்த ரூம்ல ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஆர்பிட்டல்கள்ல இலத்திரன்கள் இருக்குது. ரூம்ல ஸ்டூடண்ட்ஸ் நடமாடுற மாதிரி ஆர்பிட்டல்கள்ல இலத்திரன்கள் நடமாட போகுது. சரி, அதாவது அசைய போகுது. இந்த அசைய போது நிகழ்தகவு கூட ஈக்கிற பிரதேசத்தை நாம சொல்லுவோம் ஆர்பிட்டல்கள். சரியா? இது விளைஞ்சுதா? ரைட். ஒவ்வொரு ஆர்பிட்டல்களையும் எப்படி இருப்பா, ஒவ்வொரு ஆர்பிட்டல்கள் எப்படி இருப்பா. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு பிரதான சக்தி மட்டத்துக்கு உபசக்தி மட்டம் இருக்குது, உபசக்தி மட்டத்துக்கு ஆர்பிட்டல்கள் இருக்குது. இப்ப ஒரு பிரதான சக்தி மட்டத்துல உள்ள ஆர்பிட்டல்களோட எண்ணிக்கையை எப்படி பார்க்குது? ஒரு பிரதான சக்தி மட்டத்தில் உள்ள ஆர்பிட்டல்களோட எண்ணிக்கையை எப்படி பார்க்குது? அதுக்கு நாங்க n வர்க்கம்ன்ற ஒரு ஃபார்முலாவை நாங்க யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆர்பிட்டல் எண்ணிக்கையை பார்க்கிறதுக்கு நாங்க யூஸ் பண்ற ஃபார்முலா n வர்க்கம். சரியா? ரைட். இப்ப முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல ஒரு ஆர்பிட்டல், ஏன்னா n வர்க்கம் வரப்போது 1 தர 1 வர்க்கம் 1. சோ முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல ஒரு ஆர்பிட்டல் போகுது. இது ஓகேயா? ரைட். இப்ப இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல உங்களுக்கு தெரியும் n வர்க்கம்ன்ற சமன்பாடு 2 வர்க்கம் 4. சோ இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல 4 ஆர்பிட்டல்கள் இருக்கு. இப்ப மூன்றாவது பிரதான சக்தி மட்டம், அதுக்கு நாங்க n வர்க்கம் யூஸ் பண்ணலாம், 3 வர்க்கம். சோ மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல 9 ஆர்பிட்டல்கள் இருக்கு. எல்லாமே ஆர்பிட்டல்கள். சரியா? இது எல்லாமே ஆர்பிட்டல்கள். அப்ப முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல ஒரு ஆர்பிட்டல், இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல 4 ஆர்பிட்டல்கள், மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல 9 ஆர்பிட்டல்கள், நான்காவது பிரதான சக்தி மட்டத்துல n வர்க்கம் போட்டீங்கன்னாக்கும் 4 வர்க்கம் 16 ஆர்பிட்டல்கள். 16 ஆர்பிட்டல்கள். சரியா? இது ஓகேயா? நான் ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன் முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல S4 மட்டும் தான். இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல S-உம் P-யும். மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல SPD ன்னு சொல்ற 3 உபஓடுகள். நான்காவது பிரதான சக்தி மட்டத்துல SPDF ன்னு இருக்கும். இதெல்லாம் நாம சொன்னோம். ஐந்தாவது பிரதான சக்தி மட்டம், அதாவது நான்காவது பிரதான சக்தி மட்டத்துக்கு கீழே வர எல்லாத்துக்குமே SPDF மட்டும் தான் இருக்கும், வேற ஒண்ணும் நிக்காது. சரியா? இந்த உபஓடுகளுக்குள்ளுக்க எங்களுக்கு இலத்திரன் ஆர்பிட்டல்கள் இருக்கு. இந்த உபஓடுகளுக்குள்ளுக்க எங்களுக்கு ஆர்பிட்டல்கள் இருக்கு. S உபஓட எடுத்தா இந்த S உபஓட்டுக்குள்ளுக்க ஒரு ஆர்பிட்டல் இக்க போகுது, ஒரு ஆர்பிட்டல் இருக்கு. P உபஓட எடுத்தா நான் சொன்னேன் ஆர்பிட்டலை ரூம் மாதிரி பார்க்கணும். P உபஓட்டுல 3 ஆர்பிட்டல் இக்க போகுது. D உபஓட்டுல 5 ஆர்பிட்டல் இக்க போகுது. F உபஓட்டுல 7 ஆர்பிட்டல் இருக்கு. சரியா? எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. S உபஓட்டுல 1 இருக்கு. P உபஓட்டுல 3 ஆர்பிட்டல் இருக்கு. D உபஓட்டுல 5 ஆர்பிட்டல் இருக்கு. F உபஓட்டுல 7 ஆர்பிட்டல்கள் இருக்கு. இது ஓகேயா? இது விளைஞ்சிட்டா? ரைட். இப்ப இது உள்ள ஆர்பிட்டல்களை பாரு. முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல என்ன உபஓடிக்கும்? S உபஓடி. S உபஓட்டுல ஒரு ஆர்பிட்டல் இருக்கும், அதுதான் ஒரு ஆர்பிட்டல் காட்டி. இது ஓகேயா? இப்ப இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல S ஆர்பிட்டலும் P ஆர்பிட்டலும் இங்க போகும். இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல S P ன்னு சொல்ற ரெண்டு உபஓடுகள் இருக்கும். இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல S P ன்னு சொல்ற ரெண்டு உபஓடுகள் இருக்கும். S உபஓட்டுல ஒரு ஆர்பிட்டலும் P உபஓட்டுல 3 ஆர்பிட்டலும் இங்க போகுது. சோ மொத்தமாக 4 ஆர்பிட்டல்கள் இருக்கும். இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல 4 ஆர்பிட்டல்கள். சரியா? இப்ப மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல 9 ஆர்பிட்டல் இருந்தா
மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல SPD ன்னு சொல்ற மூன்று வகையான உபசக்தி மட்டங்கள் இருக்கும். சோ Sல 1, Pல 3, Dல 5 மொத்தமா கூட்டினா 9 ஆர்பிட்டால்கள் இருக்க போகுது. இந்த மூன்றாவது பிரதான சக்தி மட்டம். நான்காவது பிரதான சக்தி மட்டத்தை பாருங்க 16 ஆர்பிட்டால்கள். நான்காவதுல SPDF ன்னு சொல்ற ஃபோர்டுகள் காணப்படும். இந்த எல்லா ஃபோர்டுகளையும் கூட்டினா 7 7 10 15 16 மொத்தமாக 16 ஆர்பிட்டால்கள். நான் சொன்னேன் இது கீழே வர எல்லா பிரதான சக்தி மட்டத்திலுமே SPDF மட்டும் தான் காணப்பட போகுது. SPDF மட்டும் காணப்பட்டா 16 ஆர்பிட்டால்கள் தான் வரும். இது ஓகேயா? இதுதான் நாங்க வந்து ஆர்பிட்டால்களோட எண்ணிக்கைக்கு கீழே சொல்றோம். ஆர்பிட்டால்களோட எண்ணிக்கைக்கு கீழே சொல்றோம். இது உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன் ஒரு ஆர்பிட்டல்ல ஒரு ரூம் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு ஆர்பிட்டல்ல ஒரு ரூம் மாதிரி நினைச்சுக்கோங்க. சோ ஒரு ஆர்பிட்டல். இந்த ஒரு ஆர்பிட்டல்ல மேக்ஸிமம் எத்தனை இலத்திரன்கள் நிரம்பலாம்? அதான் எனக்கு ஒரு ஆர்பிட்டல்ல நான் வந்து இலத்திரன்களை அம்புக்குறி மாதிரி காட்டுறேன். ஒரு ஆர்பிட்டல்ல மேக்ஸிமம் 2 இலத்திரன்கள் நிரம்பலாம். மேக்ஸிமம் 2 தான் நிரம்பலாம். சில ரூம்ல ரெஸ்ட்ரிக்ஷன் போடிப்பாங்க. ஒரு ரூம்ல 2 பேர் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆர்பிட்டல்ல இங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் 2 இலத்திரன்களுக்கு மேல இயலாது. சரியா? இதாங்க ரெஸ்ட்ரிக்ஷன். இப்ப இவ்வாறு இலத்திரன்கள் நிரம்பலடையும் போது இப்படி எதிரெதிர் திசையில இலத்திரன்கள் சமாந்தரமாக நிரம்பலடையும். இதை நீங்க இப்படி குறிக்கலாம் அல்லது இப்படி குறிக்கலாம் அல்லது இப்படி குறிக்கலாம். இப்படி குறிக்கலாம். ஏன் இப்படி குறிக்கலாம்னா இதை நீங்க இப்படி திருப்பி பாருங்க. திருப்பினா இதே மாதிரி வரும். சோ ஒரே திசை ஒரே சுழற்சி மாதிரி இது. இப்படி நீங்க குறிக்கலாம். இந்த மூன்று வகையிலுமே நீங்க இலத்திரன்கள் நிரம்பல் அடைகிறத நீங்க குறிச்சுக்கொள்ளலாம். இது ஓகேயா? சரியா? அப்ப குறிக்கிற முறையும் லைட்டா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப எங்கட ஒவ்வொரு ஆர்பிட்டால்களையும் உள்ள இலத்திரன்கள் எண்ணிக்கையுமே நாம பார்த்துக்கணும். ஒவ்வொரு ஆர்பிட்டால்களையும் உள்ள இலத்திரன்கள் எண்ணிக்கை ஒரு பிரதான சக்தி மட்டம் தந்திக்கலாம். முதலாவது பிரதான சக்தி மட்டம், இரண்டாவது பிரதான சக்தி மட்டம், மூன்றாவது, நான்காவது. இந்த பிரதான சக்தி மட்டங்கள்ல உள்ள உபசக்தி மட்டங்கள், அது அடுத்தது உபசக்தி மட்டங்களுடைய எண்ணிக்கை, அதில் உள்ள ஆர்பிட்டால்களுடைய எண்ணிக்கை, அதில் உள்ள அதிக இலத்திரன் எண்ணிக்கை. அதிக இலத்திரன் எண்ணிக்கைக்கு நாங்கள் 2n வர்க்கம் சொல்ற ஃபார்முலா பாதிப்போம். ஆர்பிட்டால்களுடைய எண்ணிக்கைக்கான n வர்க்கம் சொல்ற ஃபார்முலா பாதிப்போம். சரியா? அப்ப நீங்க இதை டைரக்டா பாவிச்சு இதுல எழுதலாம். இதுல 1, இதுல 2, இதுல 4, சோ இங்க 8 வரப்போகுது, இங்க 9, இங்க 18 வரப்போகுது, இங்க 16, சோ 32 வரப்போகுது. டைரக்டா எழுதலாம். நாங்க ஒரு ஆர்பிட்டல்ல எத்தனை இலத்திரன்கள் நிரம்புதுன்னு பார்த்துட்டு அதை நாங்க எழுதுவோம். சரியா? இப்ப பாருங்க, முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல உபசக்தி மட்ட வகை S உபசக்தி மட்டம் மட்டும்தான் இருக்கும். S உபசக்தி மட்டம் எத்தனை இருக்குது? 1 தான் இருக்கும். ஒரு உபசக்தி மட்டத்துல எத்தனை ஆர்பிட்டல் இருக்கும்? S உபசக்தி மட்டத்துல ஒரு ஆர்பிட்டல் இருக்கும் போது சோ ஒரு ஆர்பிட்டல்ல 2 இலத்திரன்கள், மொத்தமா 2 இலத்திரன். இது விளைஞ்சிடா. இப்ப இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல S உபசக்தி மட்டம் இருக்கும் போது P உபசக்தி மட்டம் இருக்கும். S உபசக்தி மட்டம், P உபசக்தி மட்டம் இருக்கும். அப்ப உபசக்தி மட்டங்கள் எண்ணிக்கை எத்தனை? 2 உபசக்தி மட்டங்கள். S உபசக்தி மட்டத்துல எத்தனை இலத்திரன்? S உபசக்தி மட்டத்துல ஒரு இலத்திரன். P உபசக்தி மட்டத்துல எத்தனை இலத்திரன்? P உபசக்தி மட்டத்துல 3, S உபசக்தி மட்டத்துல ஒரு ஆர்பிட்டல், P உபசக்தி மட்டத்துல 3 ஆர்பிட்டல், மொத்தமாக 4 ஆர்பிட்டல். சோ 4 ஆர்பிட்டல்களிலுமே 2 இலத்திரன்கள் 8 இலத்திரன் இருக்கும். இது வரைக்கும் நான் உங்களுக்கு இப்ப மூன்றாவது பிரதான சக்தி மட்டம். மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல SPD ன்னு சொல்ற உபசக்தி மட்ட வகைக்கு போகுது. சோ 3 உபசக்தி மட்டங்கள் இருக்கும் போது S உபசக்தி மட்டத்துல ஒரு ஆர்பிட்டல், P உபசக்தி மட்டத்துல 3 ஆர்பிட்டல், D உபசக்தி மட்டத்துல 5 ஆர்பிட்டல். மொத்தமா நீங்க கூட்டுனீங்கன்னா 9 ஆர்பிட்டல் இருக்கும். சோ 9 ஆர்பிட்டல்ல 2 இலத்திரன் படி 18 இலத்திரன்கள் இங்க வரும். ஓகேயா? இப்போ இந்த பிரதான சக்தி மட்டம் 4ல SPDF ன்னு சொல்ற 4 உபசக்தி மட்ட வகைகள் இருக்கும்போது சோ 4 உபசக்தி மட்டங்கள் இருக்கு. S உபசக்தி மட்டத்துல ஒரு ஆர்பிட்டல், P உபசக்தி மட்டத்துல 3 ஆர்பிட்டல், D உபசக்தி மட்டத்துல 5 ஆர்பிட்டல், F உபசக்தி மட்டத்துல 7 ஆர்பிட்டல். மொத்தமா நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா 16 ஆர்பிட்டல்கள். சோ 16 ஆர்பிட்டல்லையும் 2 இலத்திரன் படி 32 இலத்திரன்கள் இருக்க போகுது. இதுதான் உங்களுடைய இந்த சார்ட்.
அப்ப முதலாவது பிரதான சக்தி மட்டம் 2 3 4ல எப்படி உபசக்தி மட்டங்கள் இருக்குது, எப்படி ஒபிட்டல்கள் இருக்குது, எப்படி இலத்திரங்கள் வருது, இதான் நாம பார்ப்போம். இது ஓகேயா? ஒபிட்டல்கள் பார்ப்போம். முதலாவது 4 வகையான ஒபிட்டல். s ஒபிட்டல் வந்து முதலாவது வகையான ஒபிட்டல். அடுத்தது p ஒபிட்டல். ஒபிட்டல்களோட வகைகள்ல 4 பார்த்தோம். p ஒபிட்டல், அடுத்தது d ஒபிட்டல், f ஒபிட்டல். இப்படி நாம 4 வகையான ஒபிட்டல்கள் பார்த்தோம். சரியா? இந்த ஒபிட்டல்கள்ல ஒவ்வொன்றையுமே வடிவமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஒவ்வொரு ஒபிட்டல்கள்லையும் வடிவமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இது வந்து கோள வடிவமானது. கோள வடிவம், கோள வடிவம். சரியா? இது வந்து நாம சொல்லுவோம் டம்பல் வடிவம். டம்பல் வடிவம். சரியா? இது ஓகே. இந்த p orbital என்று சொல்றது டம்பல் வடிவம் உடையதாக காணப்படும். இது ஓகே தானே? ரைட். இந்த d orbital என்று சொல்றது இரட்டை டம்பல் வடிவம். இந்த f orbital என்று சொல்றது சிக்கலான வடிவம். 4 orbital இருக்குது. இந்த 4 orbitalகளையும் வடிவம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது கோள வடிவம், இது டம்பல் வடிவம், இது இரட்டை டம்பல் வடிவம், இது சிக்கலான வடிவம். இது ஓகே. s orbital கோள வடிவம், இது டம்பல் வடிவம், இது இரட்டை டம்பல், இது சிக்கலான வடிவம். இந்த s orbitalல கோள வடிவம்னு சொன்னதானே, இதுல 2 இலத்திரன்கள் காணப்படும். இந்த 2 இலத்திரன்களும் சம சக்தி உடையதாக காணப்படும். சமசக்தி உடையதாக காணப்படும். இப்ப எங்களுக்கு அடுத்தது நாங்க இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்ப நாம p orbital வரணும். இது ரெண்டுலயும் எங்களுக்கு பெருசா டீடைல்ஸ் இல்ல. d orbital வடிவமும் f orbital வடிவமும் தெரிஞ்சா ஓகே. சரியா? இது வந்து p orbitalல நான் கொஞ்சம் படிக்க. இப்ப நாம p orbital பாப்போம். p orbital நாம பாப்போம். இந்த p orbital இது தானே, இந்த p orbital டம்பல் வடிவம். அது ஓகே தானே? இந்த p orbitalகளும் மூன்றுமே ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசைகள்ல காணப்படும். இந்த p orbitalகள் மூன்றுமே ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசைகள்ல காணப்படும். அது எப்படி இருக்க போகுது? சரியா? 3 p orbitalகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசைகள்ல காணப்படும். முதலாவது p orbital இப்படி இருக்கும். இப்படி முதலாவது p orbital. இரண்டாவது p orbital இப்படி இருக்கும். மூணாவது p orbital இப்படி இருக்கும். ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசைகள். இதை நாங்க px ன்னு சொல்லுவோம், இதை py ன்னு சொல்லுவோம், இதை pz ன்னு சொல்லுவோம். சரியா? ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசை. அது எப்படி வரப்போகுதுன்னா, இத பாருங்க, இப்படி வரப்போகுது. மூணுமே ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசை. இந்த ஷேப்ல இங்க போகுது. இதுல ஒண்ணு இதுல இங்க போகுது, ஒரு p orbital இதுல இங்க போகுது, இன்னொரு p orbital நான் black கலர் மார்க்கர் காட்டிக்கிறேன், அந்த இதுல வரும். ஓகேயா? ரைட். இப்ப இந்த p orbital தானே, அதாவது இப்ப நான் வந்து இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்தில் உள்ள p orbitalகளை எடுக்கிறேன். இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்தில் உள்ள p orbitalகளை பத்தி இப்ப நான் வந்து காமிக்கிறேன். உதாரணம், இந்த p orbitalகள் தானே, இந்த p orbitalகளோட சக்திகள் வந்து இந்த s orbital விட அதிகமாயிக்கும். ஆனா இந்த px, py அடுத்து pz இது எல்லாத்திலையும் சக்திகள் சமனாயிக்கும். சக்திகள் சமம். அடுத்தது பருமனை எடுத்துக்கொண்டாலும் பருமனும் சமனாக தான் இருக்கும். pz சக்தியும் சமன், பருமனும் சமம். அடுத்தது நீங்க முக்கியமா வடிவத்தை பார்த்தா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வடிவம் டம்பல் வடிவம், எல்லாமே டம்பல் வடிவம். இது ஓகேயா? இது எல்லாமே 2p orbital இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்தில் உள்ள p orbital சக்தி பருமன் வடிவம். அதெல்லாம் வந்து ஒப்பிட்டு சொல்லி. சரியா? இப்ப நாம 3p orbitalலையும் லைட்டா பார்த்துட்டோம். இப்ப நாம 3p orbitalலையும் பார்த்துட்டோம். மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்தில் உள்ள p orbitalகள்ல அதுலயே எப்படி வர போகுது? 3px, 3py, 3pz. சரியா? இதுல நீங்க சக்தியை முதலா எடுத்தீங்களாக்கும்
சக்தியும் சமனாய் 3px சமன் 3py அது சமன் 3pz. மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்தில் உள்ள 3px 3py 3pz அதாவது மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்தில் உள்ள p ஆர்பிட்டால்கள். மூன்றாவது p ஆர்பிட்டால் இப்படி தான் இருக்கு. இதுல மூன்று ஆர்பிட்டால் இருக்குது. இதுதான் px py pz ன்னு சொல்றோம். சரியா? இதை நான் ஒப்புறேன். சக்திகள் சமனாய் பருமன் எடுத்தீங்களாகும் பருமனும் சமனாய் 3px சமன் 3py சமன் 3pz. அடுத்தது வடிவத்தை எடுத்தா எல்லாமே டம்பல் வடி. டம்பல் வடி. சரியா? இப்போ நீங்க இந்த 3px ஐயும் 2px ஐயும் சக்தியில ஒப்பிட்டீங்களாகும் சமனாக இருக்காது. இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல p ஆர்பிட்டால்கள் சக்தியில சமம். அதே 2px 2py 2pz இதெல்லாம் சமம். ஆனா 3px க்கும் 2px க்கும் சக்தி சமம் இல்ல. இதுல 3px தான் சக்தியில கூடியதாக. சரியா? அடுத்தது பருமன். இந்த பருமனை எடுத்தாலுமே பருமன் சொல்றது என்ன? பருமன் சொல்றது சைஸ். இது 3px உம் 2px உம் பருமனே சமனாயிக்காது. 3px பருமன்ல பெரியதாக. அடுத்தது நீங்க வடிவம் எடுத்தா வடிவம் ரெண்டுக்கும் சமன். அது டம்பல் வடிவம். சரியா? இதுதான் ஆர்பிட்டால்களோட கேஸ்.